தீர்மானங்கள் தேவை. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா thirsty, நமக்கெல்லாம் தாகம் தேவை. தாகம் தேவையா வேண்டாமா? எதுக்கு தாகம் தேவைன்னு நினைக்கிறீங்க? தாகம் இப்படிலாம் வச்சுக்கலாம். தாகம், வாஞ்சை, ஆசை, இது நமக்கு தேவையா தேவை இல்லையா? எதுக்கு தேவை? அப்பதான் நிரப்ப முடியும். தாகம் இருந்தாதான் ஃபில் பண்ண முடியும். வேற என்ன நினைக்கிறீங்க? தாகம் இருந்தாதான் இன்னும் ஆண்டவரை அறிய முடியும். தாகம் இருந்தாதான் இன்னும் தேட முடியும், இன்னும் பெஸ்ட் ஆக முடியும். பின்னாடிலாம் அப்பா முன்னாடி நீங்களா ஏதாவது நினைக்கிறீங்களா? எதுக்காக தாகம் தேவை, வாஞ்சை தேவை, ஆசை தேவை? ஜெபம் பண்ணணும், எல்லாம் தாண்டி தாகம் இருந்தாதான் நம்ம ஒரு விஷயத்த நமக்கு, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்த பெற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் இருந்தாதான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு புரியுது இல்ல? நம்ம எல்லாரும் வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறத விட கடைக்கு போறோம், திங்ஸ் இன்னைக்கு எப்படியாவது வாங்கிட்டு வரணும், இது இல்லாம வீட்டுக்கு போக கூடாதுன்னு நினைச்சாதான் வாங்க தோணும். இல்லைன்னா நம்ம சில டைம் இன்னைக்கு போனேன், வாங்குறதுக்கு மூடே இல்லை, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, அதனால வாங்காம வந்துட்டேன். உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு முதல்ல தாகம், ஒரு விஷயத்த வாங்கணும், பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு ஒரு என்னது தேவை? ஆசை, ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் தேவை. தேவன் கிட்ட இருந்து நம்ம பல பெஸ்ட தேவன் நமக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை? தாகம் தேவை. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ மதமே, கிறிஸ்தவ மக்களை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஜெபம் பண்ணா மட்டும் போதும். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஜெபம் பண்ணா மட்டும் போதுமா? என்ன நினைக்கிறீங்க? ஜெபமே எதுக்குதான்? அவரோட அறிந்து கொள்றதுக்கும் உறவு கொள்றதுக்கும் தான். அப்படி இல்லாத ஜெபம் ஜெபமே கிடையாது. இன்னைக்கு என்ன தாகம் இருக்குன்னா, தேசத்துக்காக திறப்பிலே நிற்க வேண்டும். இந்த தாகத்தினால ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்றதுக்கு ஆப்போசிட்டா சொல்லல. தாகம்ங்கிறது வேற, ஜெபம்ங்கிறது என்னன்னா, ஜெபம் பைபிள் வாசிப்பது, நம்ம அவரை தேடுறதுல நம்ம லைஃப், அவரோட நம்ம கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன தாகம் நமக்கு இருக்கணும்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நார்மலாவே நமக்கு எப்போ நல்லா சாப்பிட தோணும்? பசிக்கும் போதுதான் நல்லா சாப்பிட தோணும். எல்லாத்துக்கும் மேல சாப்பிடும் பசி இருந்தாதான் சாப்பாடோட அருமையே நமக்கு தெரியும். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள்ல, பசி உள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களை எப்படி இருக்குமா? தித்திப்பா இருக்குமா, இனிப்பா இருக்குமா. வயிறு பசியோடு சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்ட், நல்லா வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? திருப்தி அடைந்தவன், வசனம் சொல்லுது, திருப்தி அடைஞ்சிட்டா என்ன செய்வானா? தேன் கூட்டையும் மிதிப்பானா. அவனுக்கு நல்லா ஃபுல்லா நல்லா எதுவுமே வேண்டானா, டேஸ்டான தேன் கூடு இருந்தா கூட அத நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் மேல பசி இருந்தா மட்டும்தான் அந்த தேவ அன்பை ருசிக்க முடியும். உலகம் நமக்கு ஃபுல் பண்ணி வச்சிருந்தோம்னா, தேவனை பார்க்காம நம்ம மனசை டைவர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, தித்திப்பா இருக்க தேவனை கூட நம்ம வாழ்க்கையில நம்மளால என்ன செய்ய முடியும்? தேவன் இல்லாம வாழ முடியும். கடமைக்கு ஒரு சர்ச்சுக்கு போறோம், வாரம் சும்மா வாழ முடியும். அது இல்ல வாழ்க்கை. பசி நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்கதான் என்ன செய்ய முடியும்? திருப்தி அடைய முடியும். நம்ம திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழதான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் தாகம் இருக்குதா? என்ன தாகம் இருக்குது? உங்களுக்கு எல்லாம் என்ன தாகம் இருக்குது? சரி, நான் சரியான ஆன்சர் என்னன்னு கேட்கல. உங்க லைஃப்ல என்ன தாகம், என்ன ஆசை, என்ன வாஞ்சை, என்ன விருப்பம் இருக்குது? நிறைய இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். என்ன வாஞ்சை, என்ன தாகம்? 24x7 தேவனோட திங்கிங்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க. வேற யாருக்காவது ஏதாவது அவருக்கு சாட்சியா வாழணும்னு நினைக்கிறீங்க? இந்த சைடு என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க. ஏதாவது ஆசை, வாஞ்சை? நான் எல்லாரும் மனுஷங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்னா, நல்லா வீடு கட்டணும், எப்படியாவது சூப்பரா ஒரு வீடை கட்டிடணும், எல்லாரும் பார்க்கும்படியா யார்கிட்டயுமே இல்லாத ஒரு பெஸ்டான காரை வாங்கிடணும், நல்ல ஒரு பெரிய வாழ்க்கைய. இதுதான் நிறைய பேரோட ஆசையும் தாகமா இருக்கு. நம்ம இன்னைக்கு ஆராதனையில பார்த்தோம்,
தாவீதுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா தேவன் அவனை அரசனாக்கி அழகு பார்த்தாரு. தாவீது அரசனாக ஆசைப்பட்டானா? ஆசைப்பட்டானா இல்லையா? ஆசைப்படவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா தேவன் அவனை அழகா சவுலோட அரண்மனைக்குள்ள கொண்டு போனாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தேவன் தாவீதோட வாழ்க்கையில செயல்பட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? தாவீதுக்கு ஒரு தாகம் இருந்துச்சு. என்ன தாகம் தெரியுமா? அவன் அழகா சொல்லியிருக்கான், ஏன் ஆத்துமா உங்க மேல உள்ள வாஞ்சையில இரவிலும் தூங்காம இருக்கு. படுத்தா தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல தெரியுமா? அந்த தேவனை அவன் அழகா சொல்றான், நான் உங்களை நினைக்கிற நினைவு என் ஆத்துமாவுக்கு இனிமையா இருக்கு. இங்க இருக்க எல்லாரும் பார்த்தும் கேட்கிறேன், நமக்கு தேவனை நினைக்கிற நினைவு எப்படி இருக்கு? நிறைய பேருக்கு ஒருவேளை நம்மளுக்கா இருக்காது. ஒரு சில நேரங்கள்ல மனிதர்களுக்கு, என்ன தேவனை எங்கதான் இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? யோசித்து பாருங்க. நிறைய தாவீதுக்கு எப்படி இருந்துச்சானா, ஒரு நல்ல தகப்பன், எல்லாத்துக்கும் மேலே அதிகாரியா வச்சுட்டாரு, அவரோட அன்பு என்ன நிரம்பி வழியுது, எப்பவும் அவர் கூட இருக்க மாட்டேனா, எப்பவும் அவரை பேசிட்டே இருக்க மாட்டேனா, ராத்திரி போனா தூக்கம் வரல. அவர் அழகா சங்கீதத்துல சொல்லி இருக்கிறாரு, நான் உங்களை நினைக்கிற நினைவு என் ஆத்துமாக்கு இனிமையா இருக்கு. நிறைய நேரம் மனுஷங்க பேசும்போது, என்ன இது, ஆண்டவர் தருவாருன்னு காத்திருக்கோம், இன்னைக்குதான் தருவாரோ? ஏன் அந்த ஆண்டவர் இன்னும் இவ்வளவு டிலே? நீங்க எல்லாம் எப்படி எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? ஏன் இன்னும் டிலே பண்றாரு? என்ன ஆச்சோ? அவரு இதுதான் நிறைய நேரம் மனுஷங்க வாஞ்சி. நமக்குள்ள என்ன தாகம் வேணும் தெரியுமா? என் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு தேவனை பார்ப்பேன். புரியுதா? வசனம் சொல்லுது, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். சூழ்நிலைக்கு போய் தட்டக்கூடாது, சூழ்நிலையில போய் தேடிட்டு இருக்க கூடாது. தாவீது அப்படி தேடவே இல்லை. தேவனோட ஒரு உறவுல இருந்ததுனாலதான், தேவன் மேல அவரோட அன்பு அனுபவிச்சதுனாலதான் பிரச்சனைகளை போய் தேடவே இல்லை, பிரச்சனைக்கு எதிர்த்து நின்னான். உங்களுக்கு புரியுதுல்ல? நிறைய நேரம் நம்மளாம் எப்படி ஆயிருக்கோம்னா, நம்ம எப்படி கிறிஸ்தவங்க பழக்க வச்சிருக்கோம்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, பிரச்சனை வந்தா போடு 3 நாள் உபவாசத்தை. யோசித்து பாருங்க. இப்பதான் ரொம்ப ஜபம் அதிகமா இருக்கணும். நான் ஜபத்திலேயே தான் இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த காரியத்தை நான் ஜபத்துல வச்சிருக்கேன். அப்ப இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? உங்களுக்கு புரியுதா? தேடு கண்டடைவா, தட்டு திறங்கிறது. பிரச்சனை வந்த உடனே தட்டுறது திறக்கிறது இல்ல. உன் ஆத்துமா அவரோட தேடுதல்ல, அவரோட தட்டுறதுல, அவரோட இணைஞ்சிருக்கிறது தான் இருக்கு. யாரெல்லாம் தேவன் மேல அவங்க வாழ்க்கையை கட்டி இருந்தாங்களோ, அவர் மேல வாஞ்சையா இருந்தாங்களோ, சூழல வரும்போது அவங்க போய் நின்னாங்க, அவங்களுக்கான வாசல்கள் திறந்துச்சு. வசனம் சொல்லுது, பேதுரு போய் நின்னாராம். ஜெயில இருந்து தேவதூதன் வெளியே கொண்டு வந்து ஒரு நகரத்தோட வாசலை விட்டுட்டு போயிட்டாரு பேதுருவ. அந்த நகரத்தோட வாசல் இரும்பு கதவா இருந்துச்சு. வசனம் சொல்லுது, இரும்பு கதவு பேதுருக்கு தானாய் திறந்தது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பேதுரு நின்னு தேடவும் இல்ல, தட்டவும் இல்ல. உங்களுக்கு புரியுது இல்ல? பேதுரு போய் இது இப்படி துறக்கம் கூட நினைக்கலாம். பேதுரு போய் நின்னாரு, திறந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி பேதுரு எப்படிதான் இருந்தாரு, எப்படிதான் இருந்துட்டே இருக்கிறாரு, தேவ உறவுல. அந்த தாகம் தான், அந்த வாஞ்சை தான் அவங்க முன்னாடி ராஜ்யங்களை கீழ்படுத்துச்சு. ஹல்லேலூயா. இதற்கு நமக்கெல்லாம் என்ன நீதியின் மேல் பசித்தாகும்? தேவ நீதி தான் நீதி. என்ன பசித்தாகம் இருக்கணும்னா, சிலுவையில இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன தெரியணும்னா, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். எதுக்கு கொண்டாடுறோம்னா, நல்ல ஹாப்பியா இருக்கும், சூப்பர். எல்லாத்தையும் தாண்டி இயேசு கிறிஸ்து மனிதனா வந்ததே யாருக்காக தான்? வசனம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஆதாம் மிஸ் பண்ணத நம்ம யாருமே பெற்றுக்கொள்ளவே இல்லை, மனித குலம் பெற்றுக்கொள்ளவே இல்லை. சகமா இருக்கீங்களா? ஆதாம் எல்லாத்துக்கும் அதிகாரி சொன்னாரா இல்லையா? ஆதாம் எல்லாத்தையும் சாத்தான் கிட்ட ஏவாள் மூலமா அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. குற்ற மனசாட்சி ஒழிச்சுட்டாங்க. எல்லா நோக்கத்தையும் மறந்து அடிமையா வெளியேறிட்டாங்க. ஆளுகை செய்ய வேண்டியவங்க தோட்டத்தை விட்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. ஆதாம் ஏவாளுக்கு என்ன செய்யல? அந்த தோட்டத்துல தேவனோட இன்பமா வாழ்றதுக்கு கொடுத்து வைக்காம மீறுதல்னால வெளியேறிட்டாங்க. தேவனும் ஒவ்வொருத்தவங்க வரும்போதும் ஆசைப்பட்டாரு,
நோவா கிட்ட சொன்னாரு, யாராவது ஆளுமைய அதிகாரத்தை எடுத்து விழுந்து போன மனித குலத்தை மீட்க மாட்டாங்க. ஒருத்தங்களுக்கு கூட என்ன வரலன்னா தேவனோட இருதயத்தையும் மூளையும் அறியக்கூடிய அறிவு வரல. பார்த்தாரு, நம்மளே போயிருவோம்னு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா வந்தாரு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து மூலமா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே எதுக்குதான்? பாவிகளை மன்னிக்கணும் மட்டும் நினைக்காதீங்க, அதுக்காக மாத்திரம் வரவே இல்லை. எதுக்காக வந்தார்னா நோய்கள்ல இருந்து குணமானதை நமக்கு சொல்றதுக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில அவருடைய தழும்புகளால் நம்மள சுகமாக்கிட்டாரு. நீங்க வியாதியா இருக்க தேவையில்லை, நீங்க தரித்திரமா வாழ தேவையில்லை, நீங்க குழப்பத்தோடி வாழ வேண்டாம், நீங்க அடிமை இல்லை, நீங்க தேவன் கூட சுதந்திரர் ஆக்கிட்டீங்க. அதுக்குதான் நான் வந்து சிலுவையில உங்களுக்காக பரிகாரமாகி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு உங்களை நான் என்ன வச்சுட்டேன், இழந்து போன இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு என்ன தாகமா இருக்கணும்னா, நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து வைங்களேன், நீங்களும் நானும் எப்படிப்பட்ட தாகம் உள்ளவங்களா இருக்கணும்னா, பிரச்சனை ஏன் வந்துச்சு, எப்படி இதுல இருந்து வெளியே வருவேன்னு நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த வியாதி எதனால வந்துச்சு, ஏன் காய்ச்சல் 4 நாளா இருக்கு, ஏன் பண பிரச்சனையா இருக்கு, ஏன் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, இப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்ன தாகம் இருக்கணும்னா, சகலமும் எனக்கு எப்படி கீழ்படுத்தப்பட்டிருக்கான், பாதங்களுக்கு கீழா இருக்கு. அப்படின்னா இந்த சூழ்நிலை என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற கான்சியஸோட எல்லாத்தையும் கீழ்படுத்துகிற தாகம் தான் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல பாருங்க, தேவனோட புத்திரர்கள் எல்லாத்தையும் கீழ்படுத்தினாங்க. அவங்களுக்கு என்ன தாகம் இருந்துச்சுன்னா, அவங்க டிசைன்ல வாழணுங்கிற தாகம் தான் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் என்ன தாகம் இருக்கணும்னா, தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா என்ன எதுக்கு தெரிந்தெடுத்தாரோ அதை நம்ம வாழ்வும் பிடிக்கணும். ஏன்னா உலகம் எதுக்கு காத்திருக்கா, தேவ புத்திரர் வெளிப்பட. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் தாகமா இருக்கணும். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவ புத்திரனா வெளிப்படுறதே நம்மளோட தாகம். தேவ புத்திரனாய், தேவ புத்திரர்களாய் வெளிப்படுறது. நமக்குள்ள என்ன கான்சியஸ் இருக்கணும்னா, ஆண்டவரே எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, ஆண்டவரே எப்படியாவது என் பிள்ளைங்களை நல்லா வச்சிருங்க, எப்படியாவது இந்த சூழ்நிலையில என் குடும்பத்தை வெளியே கொண்டு வாங்க. இது இல்ல நம்ம டிசைன். நான் இப்படிதான் இருப்பேன், நான் இந்த உலகத்துல ஆசீர்வாதமா தான் இருப்பேன், நான் சமாதானமா தான் இருக்க முடியும், நான் அழுதுட்டு இருக்க முடியாது, என் கண்ணுல இருந்து கண்ணீர் வர முடியாது, வரக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, கண்ணீர் யாவையும் தேவன் துடைத்து போட்டார். பைபிள்ல இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்துல உங்க இதயம் உடையுதுன்னா டக்குன்னு நமக்கு என்ன தாகம் வரணும்னா, ஏன் கண்ணுல ஒரு கண்ணீர் கூட வராது. ஏன்னா தேவன் என் கண்ணீரை தொடச்சா நான் கண்ணீர் விட மாட்டேன். சூழ்நிலைக்கு எதிர்த்து பழகுங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒன்னா வந்தா 9 ரியல், ஐயோ என்னால முடியல, தாங்க முடியல, இது மால் ஃபங்க்ஷன், தப்பா என்றது. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு வந்திருக்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், என்ன ஆசை, என்ன வாஞ்சை, என்ன விருப்பம் இருக்கணும்னா, வருத்தம் இன்றி தப்பாமல் கனி கொடுப்பேன். புரியுதுல உங்களுக்கு? தப்பாமல் கனி கொடுப்பேன்னா காசு பணம் மாத்திரம் இல்ல, சமாதானமா இருப்பேன். முதல்ல நான் உங்க மனசுல ஏதோ ஒரு இன்சிடென்ட், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தது, அடுத்தவங்க உங்களை நடத்தின விதம், நீங்க ஹேண்டில் பண்ண போற ஒரு சூழ்நிலை டிஸ்டர்ப் ஆக்கிட்டே இருந்துச்சுன்னா, நீங்க என்ன நினைக்கணும்னா, நான் சமாதானமா இருப்பேன், எனக்கு எதுவுமே மாத்தி நடக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தேவன் சொல்லி இருக்கிறாரு, நம்ம எல்லைக்குள்ள சத்ரு உட்புகவும் முடியாது, குடிய கெடுக்கவும் முடியாது. சத்ரு உட்புதலும் குடியோடி போகுதலும் இராது. அப்படின்னா என் வீட்டுக்குள்ள, என் எல்லைக்குள்ள, என் சுதந்திரத்துக்குள்ள எதுவும் தப்பா நடக்காது. நான் ஒருவேளை பேதையா கூட இருந்திருக்கலாம், அடுத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணி இருக்கலாம். நிறைய நேரம் நமக்கு பிரச்சனை, இவங்களை போய் நம்பிட்டோங்க, நம்பிதான் இப்படி எல்லாம் செஞ்சோம். வசனம் சொல்லுது, பேதையா இருந்தாலும் நீங்களும் நானும் திசை கெட்டு போவது இல்லை. அதனால எப்படி சமாதானமா இருக்கணும்னா, நான் சமாதானமா தான் இருப்பேன். உங்களுக்கு புரியுதுல? இதுதான் நம்ம மேல வச்ச டிசைன். சந்தோஷம். எப்படி சந்தோஷம்னா, எல்லாம் நல்லா நடந்த ஹாப்பியும், எதிர்பாராதது நடக்காதது உடனே கவலைப்படுறதும் நம்ம டிசைன் இல்லை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்குள்ள என்ன தாகம் இருக்கணும் தெரியுமா? ஏன் சந்தோஷத்தை, ஏன் சமாதானத்தை எந்த மனுஷனும் உலகமும் சூழ்நிலையை எடுக்க முடியாது. ஆமாவா இல்லையா? தானியேலோட சந்தோஷத்தை ஏதாவது எடுத்துச்சா?
ராஜா ஒரு கட்டளை போட்டாரு, 3 நாள் என்ன தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. அப்படி வணங்கினாங்கன்னா அவங்கள சிங்கக்கவில போடணும். வேற யாராவது இருந்தா என்ன, ஐயோ நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன் நினைச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? இப்படி ஒரு சட்டத்தை போட்டதுனால நான் இனி ஒழிச்சுதான் இருக்கணும்னு தானே யோசிக்கவே இல்லை. 3 வேளையும் அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பவும் பயப்படல, அப்பவும் சந்தோஷமா தான் இருந்தாரு. அவன் மேல குற்றம் சாட்டி அவனை கூட ராஜா முன்னாடி விட்டாங்க. அப்பவும் டென்ஷனா வரல. நிறைய நேரம் நல்லா இருப்பாங்க. பிரச்சனை வந்தா என்ன ஆயிரும், கை காலெல்லாம் ஆடி போயிடும். இது நம்மளோட டிசைன் இல்ல. இயேசுவின் நாமத்தினால எல்லா சூழ்நிலையும் எதிர்த்து கீழ்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கும் எனக்கும் உள்ளேதான் இருக்கும். மேல எங்க இருந்து ஒரு பவர் வந்து இறங்க போறதே இல்லை. நிறைய நேரம் நம்ம எப்படி நினைக்கலாம், ஏசப்பா உங்க வார்த்தை அனுப்பி உங்க தூதன் அனுப்பி பவர் அப்படின்னு நினைக்கிறோம். அவரு சொல்றாரு, நானே உனக்குள்ள இருக்கேன், என்ன தாண்டி ஒரு பவர் எங்க இருந்து வரப்போகுது. மண்பாண்டங்களில் பொக்கிஷமா உள்ள இருக்காரு பவர். நம்ம சூப்பர் பவரா இந்த உலகத்துல எண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்க நீங்களும் நானும் யார் தெரியுமா? சூப்பர் மேன் மாதிரி சூப்பர் பவர். நம்ம பவர் நமக்குள்ள அவர் சூப்பர் பவரா இருக்காரு. நீங்க யோசித்து பாருங்க, ஏன் என் வாழ்க்கையில நடக்கல? ஏன் நடக்கல தெரியுமா? நான் இன்னும் என்னுடைய அறியாமையில இருக்கிறதுனால. ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று அறியீர்களா. இங்க இருக்க எத்தனை பேர் அறிஞ்சிருக்கீங்க? அறிஞ்சு ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அறிஞ்சிருக்கோம், அது அறியப்பட்ட அறிவா இருக்கு. பிரச்சனை வந்தா கீழே இருக்கிறவரை நல்லா இருக்கு, கையில தந்து ஆடி போயிடும். உங்களுக்கு புரியுதுல, ஆண்டவரே அப்படின்னு ஆயிடும். இது இல்ல நம்ம வாழ்க்கை. என்ன ஒரு தாகம்னா, நான் அசைக்கப்பட மாட்டேன்னா அசைக்கப்பட மாட்டேன், அசைக்கப்படவே முடியாது. உங்களுக்கு புரியுது இல்ல? நம்ம தாகம் தயவு செய்து கிரியைகள்ல வச்சிடாதுங்க. நான் இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் இன்னும் நல்லா பைபிள் வாசிப்பேன், அதிகாலையில எழுதுவேன். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அவர் அறியறதுக்கு தான் ஜெபமும் பைபிள் வாசிக்கிறதும் உறவும். அவர் அறியாத எதுவும் நம்ம வாழ்க்கையை மாற்றாது. நீங்க அவரோட ரிலேஷன்ஷிப்ல அவர் யாருன்னு உணர்ந்து 24 மணிக்கூறும் ஜெபம் பண்ணுங்க, அது ஜெபம். அவரோட நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் தான் உலகத்தையே மாற்ற போறேன், சந்தோஷமா இருப்பேங்கிற மனநிலை மாற்றத்துல பைபிளை வாசிக்க வாசிக்க நாள் கணக்கா வாசிட்டே போகலாம். அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இருக்கு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். கிரியை இல்லாத வாழ்க்கை, அது என்ன கிரியைனா ஏதோ ஒண்ணு செய்யறது இல்ல, நம்ம செயல்பாடுல ஒரு சூழ்நிலையில எப்படி வாழ்றோம். ஹல்லேலூயா. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, சிங்க கவில தூக்கி போட்டாங்க, அங்கேயும் தானியேல் எப்படிதான் இருந்தாரு? அவரு சந்தோஷமா தான் இருந்தாரு, ஜெபம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. முன்னாடி என்ன செஞ்சாரோ அதான் செஞ்சாரு. நீங்க நானும் எல்லா சூழ்நிலையிலும், உங்களுக்கு புரியுது இல்ல, சூழ்நிலைக்கு தக்கன அஃபண்ட் ஆகி அழுது சிரிச்சு ஆக்டிவேட் ஆகணும்னா நம்ம தேவனோட டிசைனை இயங்கல. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதா இருக்கும். இதுதான் நம்ம மேல. இன்னைக்கு இங்க வந்திருக்க நம்ம எல்லாம் என்ன காரியங்களை எடுத்துட்டு போக போறோம்னா, என் இருதயம் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கும், என் லைஃப தேவன் மேல வச்சிருக்கேன். இந்த தாகம், இந்த ஆசை, இந்த வாஞ்சை. தாவீது சொன்னா, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன் சொன்னானா சொல்லலையா? எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேங்கிறது அவனோட தாகம், அவனோட இது, அவனோட தேடுதல், அவனோட எண்ணங்கள் எல்லாம் நிறைய இடத்துல தேவனோட இணைக்கப்பட்டதாவே இருந்துச்சு. அதனாலதான் தாவீது சொல்றான், எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஒத்த பிரச்சனைக்கே நிறைய நேரம் மனுஷங்க என்ன ஆயிருக்காங்க, ஒத்த பிரச்சனைக்கே என்ன ஆயிருக்காங்க. நம்மளும் என்ன செஞ்சிருக்கோம், ஒத்த பிரச்சனை, அம்மா எல்லாம் முடிஞ்சு உலகமே மாயை, நிறைய நேரம் மாயை மாயை. தாவீது சொல்றான், 1000-ஆ 10,000-ஆ, வலது பக்கத்திலையா இடது பக்கத்திலையா, எனக்கு முன்னாடி பாடையில இறங்குறீங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா என் லைஃப் தேவனுக்குள்ள இருக்கு. அவனோட தாகம் எல்லாம் தேவனோட உறவுலையும் தேவன் மேல அன்புலையும் அவர் யாருங்கிறத அறியறதேதான் இருக்குது. வசனம் சொல்லுது, அந்த தாவீது போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அவன் தலையை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தினார். இங்க இருக்க உங்களுக்கும் எனக்கும் என்ன தாகம் இருக்கணும்னா, சிலுவையில இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் செஞ்சு முடிச்சதை தப்பாம அனுபவிப்பேன், வருத்தமின்றி கண்ணி கொடுப்பேன், பயம் இல்லாம இருப்பேன். தயவு செய்து சூழ்நிலையில உங்க மனசு பயந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன்.
நான் தேவன் வச்ச டிசைன்லாம் எங்க போறேன். புரியுதா? நீங்க மட்டும் பயப்பட மாட்டேன்னு நினைச்சு பாருங்க, பிரச்சனையே உங்க முன்னாடி வராது. ஏன் இப்போ பிரச்சனை வந்துட்டு இருக்கு தெரியுமா? நம்ம வர பிரச்சனைக்கெல்லாம் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. வர பிரச்சனைக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சில டாய்ஸ் இருக்கும், கீ கொடுத்தாலாம் பார்த்துருக்கீங்களா? கீ கொடுத்தா நல்லா சுத்தம் இல்ல ஓடும், அதை பார்த்து சின்ன பிள்ளைங்க நல்லா சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க. கீ கொடுத்தா அது உடஞ்சி போயிட்டு ஒர்க் ஆகலன்னு வைங்களேன், அந்த பொம்மை வந்து வேலை செய்யல. நம்ம பிள்ளைங்களுக்கு அதை கூப்பிட்டு வேடிக்கை காமிச்சா பிள்ளைங்க அதை பார்ப்பாங்களா? என்ன செய்வாங்க? அதுக்கு முன்னாடி நம்ம கீ கொடுக்குற ஒரு கார்னே வச்சுக்கோங்களேன், நம்ம வைக்கிறோம், சூப்பரா போகுது, அதை பார்த்து விளையாடி இருப்பாங்க. கீ கொடுத்தா போகாம நின்றுட்டே இருக்கு, என்ன செய்வாங்க? இதை வச்சுட்டு அடுத்த திங்ஸ் போயிடுவாங்க. இதே மாதிரிதான் நீங்களும் நானும் உலகம் சூழ்நிலை நம்மளை ஆக்டிவேட் பண்ற எந்த காரியத்துக்கும் அழுக, சிரிப்பு, பயம், என்னடா இப்படின்னு மைண்ட்ல திங்க் பண்ணி குழம்பாம எனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, நான் அசைக்கப்படுவதில்லை, என் நீதி தேவ நீதி, அவர் என்னை காண்பவர், அவர் என்னை நடத்துபவர் அப்படிங்கிற கான்சியஸ்ல உட்கார்ந்தோம்னா நமக்கு விரோதமா எழுப்பி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளை விட்டுட்டு யாரை தேடி போயிடும்? உலகத்தை தேடி போயிடும். அதனால சொல்லியிருக்கு, ராஜ்யத்துல கண்ணீர் இல்ல, பயம் இல்ல, அழுகை இல்ல, வருத்தம் இல்ல. ஹல்லேலூயா. அந்த ராஜ்ய வாழ்க்கையை சூஸ் பண்றது தேவன் நம்மளை கொண்டு போக போறது இல்ல, அவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. தெரிந்து வாழ வேண்டியது யார் கையில தான் இருக்கு. அதனால நமக்கெல்லாம் என்ன தாகம் தேவை? நீதியின் மேல் பசி தாகம். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? நீதியின் மேல் பசி தாகம்னா சிலுவையில இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் செஞ்சதை தப்பாம வாழ்வேன். ஹல்லேலூயா. வருத்தமின்றி தப்பாமல் கண்ணி கொண்டு போவேன். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வருத்தமின்றி தப்பாம கண்ணி போவோம். இனிமே நம்ம லைஃப்ல எதுவுமே மிஸ் ஆகாது. நம்ம லைஃப்ல இனி எதையுமே நம்ம மிஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா நமக்குள்ள ஒரு தாகம், ஒரு ஃபயர், தீப்பொறி மாதிரி வந்திருக்கு. நீங்க முன்னாடி எல்லாம் யோசிச்சு பாருங்க, எனக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. இந்த கன்வென்ஷன் கூட்டம்லாம் பழைய காலத்துல நடக்கும், நல்லா ஓப்பன் கிரவுண்ட்ல. அப்போ தேவனுக்காக யாரெல்லாம் ஊழியம் செய்ய போறீங்க, இங்க இருக்க யாரெல்லாம் இன்னைக்கு உங்க பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டீங்க, யாரெல்லாம் இயேசுக்காக எழும்புவீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் முன்னாடி வாங்க, இயேசுக்காக ஊழியம் செய்ய போறவங்க எல்லாம் வாங்கன்னா நான் நல்ல ஞாபகம் இருக்கு. WCCல படிக்கும் போது அகஸ்டின் ஜெபகுமார் ஒரு வாட்டி வந்து பேசினாரு. தேவனுக்காக பென்சிலை வச்சு பேசினாரு. பென்சில் செதுக்கி செதுக்கி அடுத்தவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு, அதை நம்ம சீவ அதை அடுத்தவங்களுக்கு இதே மாதிரி முன்ன உடைத்து உடைத்து தேவனுக்காக பயன்பட ஆயத்தமா. எத்தனை பிள்ளைங்க வாரீங்க, நாளா எப்ப எல்லாம் கூடுவாரு, முதல்ல நம்ம தான் போய். புரியுதா? தாகம். இந்த தாகத்தை விட, எமோஷனலா எடுக்கிற தாகங்களை விட இருதயத்துல உணர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்ல, அதுதான் நம்ம லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். முன்னாடி போய் நிக்கிறது, காய் உயர்த்துறது, எமோஷனலா சொல்றது இல்ல, மாற்றம் சிந்திச்சு செயல்பட்டு வர்றதுதான் தாகம். எப்படி? வியாதிக்கு நான் பயப்பட மாட்டேன். எனக்கு என்ன தாகம் இருக்கணும்னா சுகமானதை நான் அனுபவிப்பேன், அதை விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது என் தாகமா இருக்கணும். தரித்திரம் என் குடும்பத்துல செயல்பட இடம் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் ஐஸ்வர்யவன் ஆயிட்டேன்னா ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தான் என் வீட்டுக்குள்ள இருக்க முடியும். இதுக்கு நான் தீவிரமா இருப்பேன். சூழ்நிலையை ரியலா பார்த்து அஃபண்ட் ஆக மாட்டேங்கிறது தான் என்னோட வாஞ்சையா இருக்கணும். எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு விரோதமா எழும்பினாலும் அந்த சூழ்நிலையை நிமித்தம் கவலை, பயம், குழப்பம் எனக்குள்ள எழும்ப முடியாது. ஏன்னா நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கிறது தான் என் டிசைன்ங்கிற வாஞ்சை எனக்குள்ள இருந்தா, எல்லா காதுல எல்லா நியூஸ் வரும்போதும் நம்மளை சுத்தி நடக்கும் போதும் நம்ம ஹார்ட் என்ன சொல்லணும்னா, இல்ல உன் சமாதானத்தை இதெல்லாம் வச்சிடாத, நான் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறேன், உனக்கு விரோதமா எழுதுகிற எல்லாம் வாய்க்காதே. உங்களுக்கு புரியுது இல்ல? அப்ப இதுதான் நம்ம தாகமா இருக்கணும். இங்க இருக்க எல்லாரும் தாகமா இருக்கீங்களா? வாஞ்சியா இருக்கீங்களா? எதையுமே நம்ம மிஸ் பண்ண கூடாது. புரியுதா? இன்னைக்கு அரசியல்வாதி இவங்கெல்லாம் எலெக்ஷன்ல நிறைய இலவசம் எல்லாம் கொடுக்கறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு நினைக்கிறீங்க? ஆசை காணிச்சு மோசம் போக்குறதுக்கு. எப்படி? இத பார்த்தாது இத செஞ்சிட மாட்டாங்களா, இத வாங்கிட்டாது. ஆனா முற்றிலும் இலவசமாய் ஜீவனைய நமக்காக தந்திருக்காரு. எதுக்காக தெரியுமா? இழக்கிறதுக்கு இதை தாண்டி என்கிட்ட எதுவுமே இல்ல, என்னையே இழந்து ஒன்ன மீட்டிருக்கேன், நீ நான் வச்சரை எடுத்து வாழுங்கிறதுக்காக. ஆனா நம்ம நிறைய நேரம் இயேசு கிறிஸ்து வந்தாரு,
செத்தாரு, உயிரோடு எழும்பினாரு, ஆவியானவர் வந்தாரு, இருக்காரு. எதுக்கு என்னங்கிறது தெரியல. இன்னைக்கு இங்க வந்திருக்க நம்ம எல்லாருமே பாருங்க, சகையுக்கு ஒரு வாஞ்சை இருந்துச்சு. ஹல்லேலூயா. சகையு நல்ல மனுஷன், அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையில நல்ல மனுஷனா இல்ல மக்கள் விரும்பப்படாத வாழ்க்கை வாழ்ந்தாரா? ஏன்னா டாக்ஸ் வசூலிக்கிறவர், வரி வசூல் பண்றவர், ஐஸ்வர்யவானா இருந்தாரு. நான் நினைக்கிறேன் லஞ்சம் எல்லாம் வாங்கி ஊருக்குள்ள நல்ல பேர் இல்ல, மக்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சன் தான். ஆனா இந்த சகைவுக்கு ஒரு தாகம் இருந்துச்சு, ஒரு ஆசை இருந்துச்சு. இயேசுங்கிறவரை கேள்விப்பட்டிருக்கிறாரு. நீங்க நல்லா யோசிங்க, அவரை பார்க்க ஆசைப்பட்டா ஒருவேளை கூட்டத்தோட கூட்டமா தான் நெருக்கி நின்று இருக்கணும். அவரை தேவன் சொல்றாங்க, அவர் மூலமா அற்புதம் நடக்கு. அவர் யாரு, எப்படிப்பட்டவரா இருப்பாரு, அவர் தேவனா இருப்பாரோ என்னமோ அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருந்தனாலதான். ஏன் தெரியுமா? அவர் ஒரு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யவான், அவர் ஒரு பெரிய மனுஷன். ஒரு மரத்துல ஏறி ஒளிச்சு பாக்குறதுக்கு ஒரு கெத்த விட்டுட்டு ஏறதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு புரியுது இல்ல? இயேசு கிறிஸ்து வராரு, ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் மரத்துக்கு மேல ஏறி விட்டு பாக்குறது ஒரு குள்ளமா தான் இருந்தாரு. ஆனா நான் நினைக்கிறேன் அவர் எல்லாரும் பாக்குற மாதிரி இன்னைக்கு ஆக்டர்ஸ் பெரிய பெரிய ஹீரோஸ பார்க்க போய் அப்படி பார்த்திருக்க மாட்டாரு. இந்த மனுஷனை உலக, ஏன்னா இயேசு கிறிஸ்து தானே மேசியான்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னு நினைக்கிறாங்க. இவர் யாரா இருக்கும்? இவரு மூலமா நிறைய காரியங்கள் நடக்குது, இவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குமோங்கிற உணர்வுனாலதான் படபடன்னு போனாரு. ஜனக்கூட்டமா இருந்துச்சு, அவருக்கு பார்க்கவே முடியல. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி படபடன்னு ஒரு மரத்துல ஏறி, காட்டத்தி மரத்துல ஏறி பார்த்துட்டு இருந்தாரா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆசை. வசனம் சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்து அடைக்கலாம். அந்த அதான் நான் சொல்றேன், வாஞ்சையோடி ஆசையோடி தாகத்தோடி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மள அடுத்த இடங்களுக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. வாஞ்சையா அன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? ஜாலியா இருக்கோம். நம்ம யாருமே வரல, சபையா கூடி வந்திருக்கோம். சபையா குடும்பமா எப்படி வந்திருக்கோம்னா, அவருக்கு வார்த்தை என் வாழ்க்கையா இருக்கு. இந்த இடத்துல சத்தியத்தின் மூலமா நாங்க ஆசீர்வதிக்கப்படுறோம், அவரை கண்டு கொள்றோம்னு வாஞ்சியா வந்திருக்கோம். ஹல்லேலூயா. வாஞ்சியா ஓடி போய் மரத்துல ஏறினா, வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நடந்து வரும்போது எல்லாரோட பார்வையும் போயிட்டு அவருக்கு யார் மேலதான் பார்வை? நீங்க நல்லா யோசிங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் யார பார்த்துட்டு இருக்கு? ஆனா இயேசு கிறிஸ்து யார பார்த்தாரு? ஏன்னா வசனம் சொல்லுது, ஜன கூட்டம் அவரை நெருக்கிட்டு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து நடந்து நேரா போய் மரத்துக்கு முன்னாடி நின்றுட்டாரு. நான் அதான் சொல்லுவேன், மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிற ஒரு தகப்பன் இல்லை. பெர்ஃபார்மன்ஸா மனுஷன் பார்க்கலாம், பிரசன்டேஷனை தேவன் பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? நம்ம இந்த இடத்துல என்ன கூட ஒருவேளை நான் பேசுறது எடுக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கலாம், ஓ நல்லா அப்படின்னு சொல்லலாம். ஆனா உள்ளுக்குள்ள நான் யாரு, இதை எதை வேல்யூ பண்ணுது, நான் எப்படிப்பட்டவைங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். அதனாலதான் எல்லாரும் வெறுத்த சகைவா அவரு நேசிச்சாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய ஆளெல்லாம் இருந்திருப்பாங்க, மத தலைவர்கள், அவங்கள தூக்கி வச்சு அவர் கொண்டாடவே இல்லை. யார கொண்டாடினாரு? வாரமா மரத்துல ஏறின சகைவதான். வசனம் சொல்லுது, அவரு மனுஷன் பாக்குறபடி பார்க்காததுனால, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்க போறேன். யார் அஃபண்ட் ஆயிட்டா? எல்லாரும் அஃபண்ட் ஆயிட்டாங்க. இருந்து இவர் யார் வீட்டுக்கு போறாரு? சகைவு வீட்டுக்கா போறாரு. என்ன நினைச்சிருப்பாங்க, அவன் நல்ல பணக்காரன், அதனாலதான் இவரும் போறாரு. புரியுதா? மனுஷங்க முறுமுறுத்தாங்களா இல்லையா? இத்தனை பாவியான மனுஷன் வீட்டுக்கு அவர் போறாரு. நல்லா யோசிச்சுக்கோங்க. இதயத்தை பாக்குற ஒரு தகப்பன் வந்து அவர் எதை பாக்காருன்னா, பாவிங்கிறத விட பாவத்துக்காக மனஸ்தாபப்படுறத பாக்காரு. பாவிகளை 100% வெறுக்காரு, பாவத்தை வெறுக்கிறாரு, பாவத்துல இருந்து வெளியே வரணும்னு விரும்புற பாவிகளை நேசிக்காரு. அதனாலதான் சகைவு வீட்டுக்கு போனாரு. எல்லாரும் முறுமுறுத்தாங்க. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள போனாரு. ஏதாவது சொன்னாரா இயேசு கிறிஸ்து? இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்க போறேன். என்ன சொன்னாரு? ஓடி போய் பாக்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்ப அவர் எங்க ஸ்டே பண்ண போறாரா? சகையோட வீட்டுல. சகைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே, நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா வாங்கினா நாளத்தனையா திரும்பி கொடுக்கிறேன். இதுதான் லைஃப். புரியுதா? அவர் உள்ள போனாரு, அவனுக்குள்ள இருந்ததெல்லாம் வெளியே போயிடுச்சு. மனுஷன் பார்த்தபடி போயிருந்தா அவர் பெயர்க்கவே முடியாது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். சகைவுக்கு ஒரு தாகம் இருந்துச்சு. அவர் எப்படிப்பட்டவரோ, ஒருவேளை செஞ்ச காரியங்களை குறித்து மனஸ்தாபம் இருந்தனாலதான் யாரி கூட பார்த்திருப்பாரு. மனசு அறிஞ்ச தேவன் உள்ள போனாரு, சகைவை விடுதலையை பெற்றுட்டான். வசனம் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கும்? வாஞ்ச இருக்கா? ஒவ்வொரு நாளும் தேவனோட தேவனோட சத்தத்தை கேட்கணும். இன்னைக்கு ஃபுல்லா அவரோட உறவுல தான் வாழணும். அவருக்கு சித்தத்தை தான் செய்யணும். என் மைண்டு சொல்றத செய்யக்கூடாது. எனக்குள்ள அவரு சொல்றதை தான் செய்யணும். பயமே படக்கூடாது, கவலையே படக்கூடாது. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, தேவன் நினைக்கிறபடிதான் நான் வாழணும். இதெல்லாம் நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? இப்படி செஞ்சுட்டா அது எப்படி உலகத்தெல்லாம் தூக்கி தூர போடுங்க. கர்த்தரை எப்பொழுதும் என் முன்னாடி வச்சிருக்கேன். நான் அசைக்கப்படவே இல்லை. மனுஷங்களை ஒரு நாளும் ஒருபோதும் யாராலையும் பிரியப்படுத்த திருப்திப்படுத்த முடியாது. முடியுமா? முடியாதா? ஒரு விஷயத்தை திருப்திப்படுத்தினா இன்னொரு விஷயத்துல யாராலையும் நினைச்சுக்கோங்க, அது யாரா இருந்தாலும் மனிதர்களை திருப்திப்படுத்த முடியாது. மனுஷங்களுக்காக இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கர்த்தரை உங்க முன்னாடி வச்சு உங்களை பாக்குறதுக்கு 24 மணிக்கூறும் என்ன பாக்குற ஒரு நல்ல தகப்பன் இருக்காருன்னா என்னால உண்மையாதான் இருக்க முடியும். என்னால நானாதான் இருக்க முடியும். அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. இருள இருக்கத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவாராம். அந்த தேவன் முன்னாடி மட்டும் அப்படி ஒரு தாகத்தோடு இருக்கும். நிறைய நேரம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா நிறைய இடத்துல கொஞ்சம் மாத்தி மாத்தி வாழ்ற காரணம் சுத்தி இருக்கவங்கள பிரியப்படுத்த. நாம இன்னைக்கு ஒரு டிசிஷனோட போக போறோம். கர்த்தரை என் முன்னாடி வச்சிருக்கேன், அவரு என் லைஃபா இருக்காரு. சோ நான் தேவனுக்கு பிரியமா தான் வாழ்வேன். தேவன் விரும்புறபடிதான் என் வாழ்க்கை இருக்கும். நான் இந்த ஒண்ணை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எரிகோல நடந்து போனாரு. ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பர்திமேயு குருடன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே? சரி, பிச்சைக்காரன் கண்ணு தெரியாத குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு என்னதான் கேட்பான்? வசனம் போட்டிருக்கு, கண்ணு தெரியாத ஒருத்தர் பிச்சை கேட்டு என்னதான் கேட்பாரு? பிச்சைக்காரர் என்னதான் கேட்பாரு? அம்மா தாயே தர்மம் எடுக்க பிச்சை எடுக்க மட்டும்தான் செய்வாங்க. எருசலேம் தேவாலயத்துல உட்கார்ந்து இருந்த அந்த கால் ரெண்டும் நடக்க முடியாத மனுஷன் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? பிச்சை தான் கேட்டாரு. பேதுருட்டையும் யோவான்டையும் தான் கேட்டாரு, பிச்சை தானே கேட்டாரு. ஏன்னா பிச்சைக்காரங்க என்னதான் செய்வாங்க. ஆனா இந்த பிச்சைக்காரர் கொஞ்சம் வித்தியாசம். இயேசு கிறிஸ்து அந்த ஊர்ல நடந்து போறாரு. இந்த பிச்சைக்காரர் என்ன கேட்கல, ஏ அப்பா இவர் கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு, நமக்கு பார்த்து பெரிய அமௌண்ட் போடுவாருன்னு கேட்கவே இல்லை. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். வசனம் சொல்லுது, பிச்சைக்காரங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. அதனால அமைதியாயிருன்னு சொன்னாங்க. அமைதியாயிருன்னு சொல்ல சொல்ல அந்த பிச்சைக்காரர் என்ன செஞ்சாராம்? முன்னாடி கூட சத்தமா சவுண்ட் போட்டாராம். நான் தான் சொன்னேன், வாஞ்சை உள்ள ஆத்மா, பசி, தாகம், ஆசை, அவரை எந்த அளவு பிடிச்சு கொள்றோமோ அந்த அளவு அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். எல்லாரும் அமைதியா இருன்னு சொன்னாங்க. வசனம் சொல்லுது, முன்பிலும் அதிகமாய் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே. ஆண்டவர் அந்த கூட்டத்தை எல்லாம் விட்டுட்டாரு. யாருடா இது, என்ன நம்பி கூப்பிடுறதுன்னு ஓடி போனாரு. அவன் கண்ணை தொட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பர்திமேயுவை குணமாக்கிட்டார். அதான் நான் சொல்றேன், என்ன தாகம் வேணும்னா இயேசு கிறிஸ்துட்ட இருக்க எல்லா நன்மையும் உறிஞ்சி கொள்ளணும், அப்படி எடுத்துக்கொள்ளணுங்கிற தாகம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுல்ல? அவனுக்கு என்ன இருந்ததுன்னா அவர்கிட்ட இருந்து சுகத்தை எடுத்துக்கொள்ளணும்னு தாகம் இருந்துச்சு. சுகத்தை எடுத்துக்கிட்டான். அவர் சுகத்தை கொடுத்தாரா? அவன் எடுத்துக்கிட்டானா? என்ன செஞ்சான்? அவர் சுகத்தை கொடுத்தாரா? அவன் எடுத்துக்கிட்டானா? அவன் எடுத்துக்கிட்டதுனால அவர் கொடுக்க வேண்டியதாச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம லைஃப்லயும், ஆண்டவரே இதை தாங்கன்னு கேட்க வேண்டியதில்லை. அவருடையது என்னுடையதுங்கிற மனநிலையில வாழும்போது அவர்கிட்ட இருக்கிறத நீங்களும் நானும் எடுத்துக்கிறோம், அவர் நமக்கு கொடுத்துருவார். இதுதான் நம்ம லைஃப். நம்ம உட்கார்ந்து ஏசப்பா அதை தாங்கன்னு தயவு செய்து ஜெபம் மட்டும் பண்ணாதுங்க. கான்சியஸ்ல கொண்டு வந்து உணர்வா மாத்துங்க. அவன் எப்படி நடந்து போகும்போது எனக்கு செய்யுங்கன்னு கேட்டானோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உட்கார்ந்து வியாதிகளா தரித்திரமா மாத்துங்கன்னு கேட்காம, இவராலதான் முடியும், இவர் எல்லாரையும் செஞ்சுட்டாரு அப்படின்னா இந்த சூழ்நிலைக்கு நான் ஆக்டிவேட் ஆகக்கூடாது. வாய மூடிட்டு அமைதியா உட்கார்ந்து பிச்சை கேட்கல, சூழ்நிலைக்கு ரியாக்ட் ஆகல. சூழ்நிலையை தாண்டி தேவனை பார்த்தான். அந்த இப்படி இருக்கு, என்ன செய்யணும் இல்லாம நான் சுகத்தை வாங்கிட்டேன், உங்க நாமத்துல சுகத்தை எடுத்துக்கொள்றேன், என் வீட்டுக்குள்ள இருந்து வியாதியை அனுப்புறேன், என் லைஃப்ல இருந்து தரித்திரத்தை அனுப்புறேன், நீங்க வச்ச ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனநிலைகள்ல கவலை இல்லாம குழம்பாம வாழ்றதுதான் தாகம். உங்களுக்கு புரிஞ்சுச்சுல? யோசித்து பாருங்க. ராத்திரி முழுக்க யாக்கோபோட தேவதூதன் போராடுறாரு, விடவே இல்லை. நீங்க என்ன ஆசீர்வதிக்காம உங்களை போக விட மாட்டேன். வசனம் சொல்லுது, ஆண்டவரே அசந்துட்டாரு. தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டா இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும். நான் தான் சொல்றேன்,
பெஸ்ட்டை எப்படி அனுபவிக்க முடியும்னா எந்த அளவு தேடுறீங்களோ அந்த அளவு பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் சொல்லுது, தட்டுகிறவனுக்கு கேட்கிறவன் தேடுகிறவன். எந்த அளவுனா சரி சிலுவையில எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, எல்லாம் நமக்கு தான், சுகமாயிட்டேன்னு சொல்ற அளவு இல்ல. நான் சுகமா தான் இருக்க முடியும், நான் வியாதியை வாழ மாட்டேன். வியாதியை எதிர்த்து இயேசுவின் நாமத்தினால இருமலை வெளியே போ, ஃபீவரை நீங்க உடம்புல அடிக்க முடியாதுன்னு எழுப்பி அடுத்த வேலைக்கு போங்க. அதோட நீங்க எதிர்த்து நிக்கிறீங்கன்னு அர்த்தம். முடியலன்னு முடங்கி இருந்தா வியாதிய சுமக்கும்னு அர்த்தம். புரியுதா? ஐயோ கையில ஒரு வருமானமும் இல்லை, என்ன வழியும் இல்லைன்னு உட்கார்ந்து மனநிலையில இருந்தா அதை ஏற்றுக்கொண்டு அதை எடுத்துட்டு இல்ல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அங்கிற மனநிலையில நீங்க உட்காரும் போது உங்களுக்கான வழிகள் துறக்கதை பார்க்க முடியும். தயவு செய்து யாரும் சூழ்நிலைய பார்க்காதீங்க. இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சகையும் பார்த்தது போல, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கம் பிடிச்சுக்கிட்டது போல சிலுவையில தேவன் செஞ்ச நன்மைகளை முழுசா அனுபவிப்பேன், ஒன்ன கூட நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்னு கான்சியஸோட நம்ம மூவ் ஆக போறோம். ஹல்லேலூயா. இதுதான் யாக்கோபுக்கு இருந்து, என்ன ஆசீர்வதிக்காம விட மாட்டேன். யோசித்து பாருங்க, நமக்குள்ள ஒரு தீர்மானமா எடுத்து வைங்க. தயவு செய்து டெய்லி இதை யோசிங்க. சிலுவையில இயேசு கிறிஸ்து தேவன் செஞ்சத வருத்தமின்றி தப்பாம நான் அனுபவிப்பேன். அதுக்கு நான் எஸ் சொல்றேன். அதுக்கு என் சிந்தனைகளை மாற்றும். அதுக்கு முதல் மாற்றம் எங்கதான் வரணும்? சிந்தனையில வரணும். ரெண்டாவது எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள்லையும் உங்களோட நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்லையும் வரணும். முன்னாடி பயந்துருப்பீங்க, இப்ப டிசிஷன் எடுங்க. இனி பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டேன். முன்னாடி என்ன செய்யணும் கவலைப்பட்டிருப்பீங்க, இனி உங்களுக்கு புரியுது இல்ல? இப்படி எடுத்து நீங்க வாழ்ந்து பாருங்க. வசனம் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். உங்களுக்கு புரியுது இல்ல? இந்த வாஞ்சை, இந்த தாகம் தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. கிங்டம் ஃபேமிலியா சபையா கூடி வந்திருக்க நம்ம எல்லாரும் நீதியின் மேல் பசித்தாகமா வந்திருக்கோம். ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்க? திருப்தி அடைவார்கள். நீங்களும் நானும் திருப்தி அடைய போறோம். மத்தவங்க கையை பார்த்து கொடுத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நீங்க திருப்தி அடைவீர்கள். தேவன் உங்களை திருப்தி ஆக்குவார். இயேசுவின் நாமத்தினால தேவன் உங்களை திருப்தி ஆக்குவார். ஏன்னா அதுதான் வார்த்தை சொல்லுது. இங்க இருக்கவங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர் மேல சிலுவையில செஞ்சு முடிச்சத அனுபவிக்கணுங்கிற தாகத்தோடு, ஆசையோடு, வாஞ்சையோடு வந்திருக்க உங்க எல்லாருடைய ஏக்கங்களையும் புலம்பலையும் குழப்பங்களையும் மாற்றி போட்டு உங்க எல்லாரையும் அவர் திருப்தி அடைய செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும்